Hello guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூசிங் OpenCV யூஸ் பண்ணி ஒரு இமேஜை ரீட் பண்ணி அந்த இமேஜை ஃப்ளிப் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஹரிசாண்டல் இருக்க இமேஜை வெர்டிகலாக மாற்ற போகிறோம், இமேஜை வெவ்வேறு டைரக்ஷன்ஸ்க்கு மாற்ற போகிறோம். ஓகேங்களா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், இந்த OpenCV மாடியூலில் எப்படி கோட் பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் import CV2. Or image data, first image path, image path la sample.jpg அப்புறம் இமேஜோட டேட்டா, இமேஜ் டேட்டால யூசிங் cv2.imRead, cv2 ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணுன்னா இமேஜ் ரீட் பண்ணி அதோட பிக்சல் வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். இதுக்குள்ள நம்ம இமேஜோட பாத் இருந்தா போதும். ஸோ இமேஜோட பாத் வந்துட்டேன், இது எல்லாமே ரீட் ஆயிட்டு அந்த இமேஜ் டேட்டாங்க வேரியபிள் சேவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை ஷோ பண்ணலாம். பிரிண்ட்னா ஷோ. ஓகேங்களா, cv2.imShow உங்க ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை ஒரு நியூ விண்டோல ஓப்பன் பண்ணணும். ஸோ விண்டோட பேர் வைக்கணும். இந்த இடத்துல நான் நார்மல் விண்டோ இல்லை ஒரிஜினல் இமேஜ் வச்சுக்கிறேன். ஒரிஜினல் கமா எந்த இமேஜை நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜோட பாத், இந்த இமேஜோட டேட்டா, சாரிங்களா, இமேஜ் டேட்டா. அதுக்கப்புறம் cv2.imShow cv2.waitKey, waitKey 0. 0 இதுக்காகனா நம்ம இமேஜ் ஷோ பண்ண போகிறோம். வீடியோ ஷோ பண்ண போகிறோம்னா அதோட வேல்யூ வந்து 1 தரணும். ஏன்னா வீடியோ கண்டினியூஸாக மூவ் ஆகினே இருக்கும், ஆனால் இமேஜ் மூவ் ஆகாது. ஸோ 0ன்னு கொடுத்தோன்னா அந்த ஃப்ரேமில் நின்றுடும். வீடியோக்குன்னா நம்ம 1 தரணும். ஸோ அதை ஒரு மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த இமேஜ் ஃப்ரேம் மாறினே இருக்கும். ஸோ அதை பார்க்க ஒரு வீடியோ மாதிரி தெரியும். ஓகேங்களா, இதுக்கப்புறமா cv2 destroy all windows டாட் destroy all windows. இப்போ இதை கூட ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்துருக்கு. இதுதான் அந்த ஒரிஜினல் இமேஜ். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த இமேஜை ஃப்ளிப் பண்ண போகிறோம். அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிற இமேஜ் நான் வெர்டிகலுக்கு மாற்ற போகிறேன். ஸோ அதுக்காக ரெண்டு வகையாக நம்ம அந்த இமேஜை மாற்றலாம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ், அதாவது cv2ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டிரான்ஸ்போஸ்டு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட்டட் இமேஜ் இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள cv2.transpose அதில் அந்த சோர்ஸ். ஸோ இந்த இடத்துல இமேஜ் டேட்டா தான் சோர்ஸ் கொடுத்துட்றேன். காப்பி டிரான்ஸ்போஸ்ட் இமேஜ் இந்த இடத்துல அந்த இமேஜோட டேட்டா cvt இமேஜ் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் 2 இமேஜஸ் இருக்கு. ஒரு இமேஜ் வந்து ஒரு இதான் ஒரிஜினல் இமேஜ். இந்த ஒரிஜினல் இமேஜ் நம்ம வெர்டிகலாக ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது ஒரு வகையான இது வந்து டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் இதெல்லாம் ஃப்ளிப் யூஸ் பண்ணி ஃப்ளிப் மெத்தட் நான் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் cv2 டாட் ஃப்ளிப். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம சோர்ஸோட இமேஜ் வேல்யூ, அதாவது இமேஜ் டேட்டா கமா
இதில் ஃப்ளிப்போட கோடு இருக்குது. அதாவது எந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணணும், உங்களுக்கு வெர்டிக்கலாக டவுன் ஃப்ளிப் பண்ணுமா, அப் ஃப்ளிப் பண்ணுமா, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நான் இப்போ 1 தரேன். cv2 டாட் imshow இந்த இடத்துல flip image, flipped images, flipped image, comma flip method. ஸோ இதை ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த 3 இமேஜ் இருக்கு. இந்த இடத்துல ஆக்சுவலி ஒரிஜினல் இமேஜ் இப்படி தான் இருக்குது. அந்த ஒரிஜினல் இமேஜ்க்கு ஆப்போசிட்டாக ஃப்ளிப் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து அதோட மிரர் இமேஜ். ஸோ இது இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ தெரியுதுங்களா? இதுவும் மிரர். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணலாம். இன்கேஸ் இந்த இடத்துல -1 கொடுத்தோம்னா, ஓகே, இந்த இடத்துல -1 தரேன். இதை கூட ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து இது டவுன் ஆங்கிளில் மிரர் வந்துருக்கு. ஆக்சுவலி இது டவுன் ஆங்கிளில் ரிவர்ஸில் மிரர் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் நாம இந்த இடத்துல ஜீரோன்னு கொடுத்துருந்தோம்னா இதோட மிரர் ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இது சேம் மிரர் டவுன் ஆங்கிளில் மிரர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அதிக ஆப்ஷன்ஸில் ஃப்ளிப் மெத்தட் யூஸ் பண்ணி மிரர் பண்ணலாம். அதாவது மிரரில் ஒரு இமேஜை ரொட்டேட் பண்ணலாம். ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிக்கலாக இருக்கலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஓப்பன்சிவில் இருக்க ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது யூஸ் பண்ணி எப்படி நம்ம இமேஜை ஃப்ளிப் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம cv2 ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு sample.jpg இமேஜ் பார்த்துங்க வேரியபிள் சேவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இமேஜ் imread ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை இமேஜ் டேட்டாவில் சேவ் பண்ணியிருக்கோம். அந்த sample.jpg பிக்சல் வேல்யூஸ் எல்லாமே இமேஜ் டேட்டாவில் சேவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா டிரான்ஸ்போஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கன்வெர்ட் இமேஜ் வேரியபிளில் அதோட டிரான்ஸ்போஸ், அதாவது பிக்சல், அதாவது ஹரிசாண்டலில் இருக்க இமேஜை வெர்டிக்கலுக்கு மாற்றி cvt ஒரு இமேஜ் ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதே இமேஜ் டேட்டாவை நம்ம ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். அதாவது டவுன் ஆங்கிளில் மிரர், அந்த இமேஜ்க்கு டவுன் ஆங்கிளில் மிரர் பண்ணியிருக்கோம். அதை ஃப்ளிப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் imshow யூஸ் பண்ணி ஒவ்வொரு இமேஜையும் ஷோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ ஆல்.